சில படங்கள் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வர்றப்போ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா கொக்கா மக்கா அப்படின்னு தோணும். அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அண்ட் SK26 ரிலீஸ் ஆக போகிற சேயோன். ஸோ அதோட ஃபஸ்ட் லுக்கு ட்ரெய்லர் மாதிரி ஒரு டீசர் விட்டுருக்குறாங்க. அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம டீகோட் பண்ணுவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சேயோன் ஒரு மதுரக்கார படம் அப்படின்றது கருமாத்தூர் கோயில், விருமாண்டி இப்படின்லாம் சொன்ன உடனே நமக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா கமலோட விருமாண்டி, கமல்ஹாசனோட விருமாண்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சதாக மறந்துட்டீங்களான்னு தெரில. அந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் சண்டியர், அதுக்கு பிறகு கவர்மெண்ட் அந்த பேரை தடை பண்ணிட்டாங்க, வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் விருமாண்டின்னு நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாங்க. இது ஒரு ஜாதி படமாக இருக்குது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய பேர்லாம் போராட்டம் பண்ணோன்னு இவர் விருமாண்டி அப்படின்னு பேரை மாற்றி வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். டெஃபினட்டாக அட்டகாசமான சூப்பரான படம். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டான ஹிட்டான படம் தான் இந்த விருமாண்டி. அந்த படத்துலேயும் ஒரு பாட்டு வரும், கருமாத்தூர் காட்டுக்குள்ள அப்படின்னு இசைஞானி ஒரு பாட்டு, விருமாண்டி விருமாண்டி அப்படின்னு ஒரு சரியான ஒரு சாங் இருக்கும். இதே மாதிரியான ஒரு திருவிழா, கோவில், விருமாண்டி சாமி வர்ற ஒரு டைப்பு, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அந்த விருமாண்டி படத்தில் வரும். அதே விருமாண்டி படத்துலையும் அந்த திருவிழா, விருமாண்டி சாமி விரும்ப வர்றப்போ தான் வந்து இந்த பேய்க்காம இந்த ஒட்டுமொத்த அந்த சாமி கதையை சொல்கிறப்ப தான் ஒரு வெட்டுக்குத்து சம்பவமும் அந்த படத்துக்குள்ளே நடக்கும். அதுதான் அந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன். இங்கே கட் பண்ணால் இந்த சேயோனுமே அதே மாதிரி கருமாத்தூரில் விருமனுக்கு மாசி கலரி இந்த 2வது நாள் சாமி எடுப்பு, கருப்பு சாமி தான் விருமாண்டி எல்லாமே கருப்பு சாமி தான். அந்த சாமி எடுப்பு நடந்து வர்றப்ப தான் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்குதுன்ற மாதிரி தான் இந்த டீசரே வச்சிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் போத் இன் தட் யூனிவர்ஸ், விருமாண்டி யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றத வச்சுக்கலாம். விருமாண்டி யூனிவர்ஸ்ன்றத விட எதுங்கக்கா கருமாத்தூர் யூனிவர்ஸ்டா, இது கருமாத்தூர் யூனிவர்ஸ் படம். கருமாத்தூர் காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் சில்லறையை விடுவாங்க. ஏன்னா கருமாத்தூர் பக்கத்தில் இருக்கிற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படித்ததுனால கருமாத்தூர் காரங்களோட நல்ல பழக்க வழக்கம் இருந்ததுனால கருமாத்தூர் காரங்கெல்லாம் தெரியாதுடே உனக்கு கொண்டே விடுவாண்டியே, கருமாத்தூர் காரங்க ஒரு மாதிரி காரங்க அப்படின்னு கருமாத்தூர் காரங்களோட அந்த பாசம், இந்த அப்பாவித்தனம், அதே சமயத்தில் வர்ற கோபம், இது எல்லாம் வந்து வேற மாதிரி. அது கருமாத்தூர்காரங்க கூட பழகிட்டு கருமாத்தூர்காரனாக தான் கருமாத்தூர் வீட்டில் போயிட்டு ஒரு கோழி அடித்து ஒரு குழம்பு வச்சு பேசி சாப்பிட்டா தாண்டி தெரியுமே அவனுக்கு மாப்பிள்ளை பங்கு அப்படின்னு அங்கே பேசுகிற அந்த ஒரு இழுத்து போட்டு ஒரு இழுவையை போட்டு அந்த இது மதுரக்காரங்களுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம டைரக்டர் சிவகுமார் முருகேசனும் ஒரு மதுரக்காரன்னு பக்காவாக தெரிஞ்சிருச்சு. ஐ திங்க் அவருமே கருமாத்தூர்காரராக தான் இருக்கணும். அண்ட் அவர் கடைசி விவசாயி படத்தில் ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ மணிகண்டனோட ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ ஒரு நல்ல டீம்லேருந்து வந்திருக்காரு, நல்ல சினிமா கற்றுக்கிட்டு ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு வந்திருக்கிறாரு. பட் செம்ம சர்ப்ரைசிங் ஃபேக்டர், என்னோட படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. தாய் கேள்வியே இப்போ தான் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்தது இன்னொரு பெரிய ஹீரோ பெரிய பேனரில் கிடைக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப ரேர் தான். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஃபஸ்ட்டுன்னே நினைக்கிறேன். ஸோ சிவகுமார் முருகேசன் தமிழ் சினிமாவோட டெஃபினட்டாக ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இருக்க போகிறாருன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. கருமாத்தூர் விருமாண்டி கோவில் மாசிக்கலரி திருவிழாவின் 2வது நாள் காப்ரா நடந்து 2 மணி நேரங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரியான போலீஸாக அருள்தாஸ் வர்றாரு. அதுக்கப்புறம் ஊரில் ஒரே கட்டு எல்லாத்தையும் அடித்து நவுத்திருக்காங்க. யாரோ ஒருத்தன் யாரா அவன் அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த ஹோல் சீன் இதாகுது. ஆனால் சாமி வேஷம்பட்டெல்லாம் அப்போ அடித்து விட்ருக்கானா சாமி இல்லாதவன் சொல்கிறவனா இருப்பான் அப்படின்ற மாதிரி அங்கே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கட் பண்ணி டைட்டில் கார்டு போடுறாங்கல்ல. இது கமல்ஹாசன் அவர்களுடைய வேலையாகத்தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து போகிறப்போ இந்த படத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல் அடிஷன், என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் பாலசரவணன். அவருக்கும் இந்த மதுரை ஸ்லாங்லாம் ரொம்ப இயல்பாக வரும். பாலசரவணன் இந்த படத்தில் நடிக்கவே மாட்டார். ரொம்ப அவருக்கு வந்து காமெடியும் அந்த டயலாக் டெலிவரியும் ரொம்ப கேஷுவலாக வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தில் அவர் இருக்கார் அப்படின்றதும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சுவாரஸ்யம் தான். ஐ திங்க் கூடவே ட்ராவல் பண்ண போகிறாரு, சிவகார்த்திகேயன் கூடவே ட்ராவல் பண்ண போகிறாரு. ஐ திங்க் இந்த படம் பாலசரவணன் வந்து இதனால் வரைக்கும் ஒரு செகண்ட் லீகில் தான் இருந்தார். அந்த காமெடி அண்ட் ஸ்பேஸை வந்து சூரி, சந்தானம் அவங்களுக்கு அடுத்த லெவலில் தான் இருந்தார். மேபி இந்த படம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவர் டெஃபினட்டாக அடுத்த லீவுக்கு தவி
ஒரு பெரிய காமெடியனாக வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. அவர் ஆல்ரெடி சூப்பரான ஒரு சூப்பரான ஆக்டர் தான். பட் அந்த ஸ்பேஸில் இன்னும் வரல, அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் ஐ திங்க் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சிவகார்த்திகேயனோட என்ட்ரி வந்து பயங்கர பில்டப்பு. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கும் வந்து அந்த விருமன் வர்றான், அந்த சின்ன கதையை சொல்லிட்டு மாயோன் அப்படின்னா சொல்லிட்டு சேயோன் அப்படின்னு அந்த டைட்டில் வர்றப்போ அது பார்த்திங்கன்னா ஓமன் போட்டு அப்படி திரும்புது. அங்கே நிற்கிறாங்க, அந்த பெரிய கொம்பை போட்டு அந்த சேனோட இடத்துல ஓம் போட்டு இந்த பக்கம் திரும்பும். ஏன்னா பெரிய இவனாண்டா அப்படின்ற மாதிரி அடிச்ச உடனே சிவகார்த்திகேயன் வச்சுட்டு வரண்டியே அப்படின்னு சொல்கிறது. படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 2 பாட்டி வந்து 2 அப்பத்தா வந்து அடியை த ஓஜி இஸ் பேக் அப்படின்னா. ஏன் ஓஜி இஸ் பேக்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து சிவகார்த்திகேயனோட ரொம்ப பழக்கமான ஒரு ஏரியா, ஒரு கிராமத்து கதை. தெரிஞ்ச வரைக்கும், விசாரித்த வரைக்கும் இது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஃபேமிலி ஒரு டிவைன் ஸ்டோரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சேயோன் அப்படின்றவன் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் வரும். இவனை பார்த்தீங்கன்னா பட்டாளத்துக்கு போயிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தவன் வந்து இங்கே வந்து இருக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஊர்க்காரங்களாம் நிறைய பேர் மிலிட்ரிக்கு போவாங்க, சோல்ஜர் ஆகிறதுக்காக. அந்த கருமாத்தூர் மதுரையோட அந்த சைடுக்காரங்க எல்லாருமே நிறைய பேர் மிலிட்ரிக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் போவாங்க. அதே போல் தான் இவரும் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. அதில் ஒன்றும் போக வாய்ப்பு கிடைக்காதவர், இல்லை போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஹூ இஸ் சேயோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பொதுமக்களை காப்பவர். முருகன் சாமி தான் நம்மளெல்லாம் காக்கவர். மலை மேல் நின்று காக்கிற ஒரு எல்லச்சாமி, அது ஐயனார். ஒவ்வொரு ஊருக்கும் ஐயனார், விருமாண்டி இப்படின்னு கருப்புசாமி இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஊருக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு காப்பாற்ற போகிற ஒரு சேயோன் தான் இந்த படம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி தான். பட் இது சிவகார்த்திகேயனோட இன்றைக்கி இருக்கிற ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காமெடி ஃபேமிலி, மேபி சிவகார்த்திகேயன் வந்து அந்த பழைய ஸ்டைல் காமெடி பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி யதார்த்தமாக இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது சொல்ல முடியாது படம் வந்து வருது. ஆனால் அந்த காமெடி வித் பாலசரவணன் அண்ட் அந்த ஸ்டார் எலிவேஷன், ஹீரோ எலிவேஷன் படம் ஃபுல்லாக நிறையா இருக்கும். அண்ட் இந்த படம் பார்க்குறப்போ, இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ நிறையா வீரதீர சூரன் வைப்ஸ் வந்துச்சு. அது காரணம் இதே மாதிரியான ஒரு செட்டப் தான் வீரதீர சூரன்லேயும் ஃபஸ்ட்டு கிளிம்ஸாக வந்திருக்கும். ஒரு திருவிழா நடக்கும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், எல்லாரும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, கேமரா அப்படியே ஒருத்தர் சிங்கிள் ஷாட்லேயே மூவ் ஆகும், வருவார். எங்கன்னு கடைசியாக வந்து நம்ம ஹீரோ அப்படி இறங்கி கார்லேருந்து இறங்கி விக்ரம் தூக்கி ஒன்று அடிப்பார், பெட்ரோல் குண்டு மாதிரி எதையோ ஒன்று தூக்கி அடிப்பார். அந்த கலர் டோனு, அந்த வைப்பு எல்லாம் இதுக்குமே வந்து மேட்ச் ஆச்சு. அதனால தான் வீரதீரசூரன் வைப்பு இந்த சேயோன் பட கிளிம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு அக்டோபர் 2026 தசரா ஹாலிடேஸை எய்ம் பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படம் ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். பட் நிஜமாகவே இந்த படம் வந்து டெஃபினட்டாக தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக ஒர்க் அவுட் ஆக போது. மேபி பராசக்தியில் அந்தளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கலன்னு சொல்லலாம். பட் டெஃபினட்டாக ஐ திங்க் இந்த படம் அந்த பேரை சரி கட்டும்னு நினைக்கிறேன். அப்போ வெங்கட் பிரபு படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கிறாங்க. வெங்கட் பிரபு படம் இஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன், நிறைய டைம் ஆகும் அப்படின்றதுனால ப்ரீ ப்ரொடக்ஷன் நீங்கள் எடுத்துங்க, அதுக்குள்ளேயும் போய்ட்டு நான் சட்டுன்னு நம்மளோட ஓஜி படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு சேயோன் படத்துக்கு வந்திருக்கிறாரு சிவகார்த்திகேயன். ஷாட் ஒரு ஹிட் மெட்டீரியல் தான் இந்த படம். பார்த்தோடனே தெரிஞ்சிருச்சு, இந்த கிளிம்ஸை பார்த்தோடனே தெரிஞ்சிருச்சு. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு, நல்ல டோனு, கிராமத்து கதை, ரூட்டடான கதைகள் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கவனித்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்டர்டேக்கர் டீஷர்ட் போட்டிருக்கா. அப்புறம் நம்ம பாலசரவணன் 5 size லைவ்ஸ் அண்டர்டேக்கர் டீஷர்ட். ஸோ அதனால் எதையோ ஒன்று குறியீடாக நம்ம டைரக்டர் சொல்ல வர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். காந்தாரா எடுத்தார் ரிஷப் செட்டி. நம்ம ஊர்லேயும் இப்போ ஃபுல்லாக கருப்பு, மூக்குத்தி அம்மன், இப்போ சேயோன் அப்படின்னு சாமி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஹீரோ எலிவேஷனோட பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பார்ப்போம்.